ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பி இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் வந்து ஜூனியர் அசோசியேட் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அது ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 11/8/2026 31/8/2026 கொடுத்துருக்காங்க. ஒன்லி 20 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அது வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக வந்து 1410 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா 267 வேகன்சியும், எஸ்டி பார்த்தீங்கன்னா 14 வேகன்சியும், ஓபிசி பார்த்தீங்கன்னா 380 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 141 வேகன்சியும், ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பிடபிள்யூடி, எக்ஸ்எஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வேகன்சி கொடுத்தோம். ஸோ அது ஒரு 106 வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்து தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பேக்லாக் வேகன்சி, ரெகுலர் வேகன்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7680 வேகன்சியும், பேக்லாக் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா 1444 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 10,000 வேகன்சி கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு யாராவது இது கண்டிப்பாக அவங்க மட்டும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு பிலோ 20 இருக்கணும், அதிகபட்சம் 28க்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ 20 வயசுலேருந்து 28 வயசுல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் பிலோ 20 இயர்ஸ் அண்ட் நாட் அபவ் 20 இயர்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வயசு வரும் பார்த்தா உங்களுக்கு அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூ ஜென்ரலுக்கு வந்து 10 வருஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரில் எதுவுமே கண்டிப்பாக அவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விஷுவல் இம்பேர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளைண்ட்னஸ் வந்து செக் பண்ணுறாங்க, லோ விஷன் செக் பண்ணுறாங்க, அதாவது காது கேட்கும் திறன், கண் பார்வை, லோ விஷன், ஹை விஷன் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காது எந்த அளவுக்கு கிளியராக கேட்குது, எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஹார்ட் ஹியரிங் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி இது பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப்பில் வைக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி எக்ஸாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். 2 எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. பிரைமரி எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, லிசனிங் எபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மீடியம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மார்க் கொடுத்துருக்காங்க. நியூமரிக்கல் எபிலிட்டி தான் நம்பரிக்கல் உங்களுக்கு. ஸோ 35 மார்க் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து 35 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டைம் அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தகுந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடியூட் ஆப்டிடியூட், ரீசனிங் அப்படின்னு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மீடியம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கொடுக்கல. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னாக்கா 40 மார்க்கும், குவான்டிட்டி ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க், ரீசனிங் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 190 மார்க் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மார்க் தான் உங்களுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் 40 நிமிடம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதான் மெயினான உங்களுக்கு எல்எல்பிடி, அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நான் வெர்பல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்டிவ்ல 3 மார்க், சப்ஜெக்டிவ்ல 3 மார்க் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மேக்ஸிமம் 15 மார்க் தான். ஸோ வெர்பல் டெஸ்ட் கிடையாது உங்களுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 15 20 மார்க், 30 மார்க், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்படி 24,550 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினானது தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் வந்து ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா 750 ரூபா கட்டணும். நீங்கள் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் இது. நீங்கள் ஜஸ்ட் பே பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் நான் பேமெண்ட் தான் அது. நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஆன்லைன் வெப்சைட் பேஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரும் இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஸோ அதுக்கான கைட்லைன்லாம் தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. சரியா எலிஜிபிலிட்டிக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணீங்க நீங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுறதால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருன்னா வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.